friends, welcome back to vismayakudil. இன்னைக்கு வந்து Monday to Friday செய்யற மாதிரி ஈஸியான 5 சட்னி தான் பார்க்க போறோம். சோ என்னென்ன சட்னி இந்த வீடியோல செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சட்னி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். எள்ளு எல்லாருக்குமே தெரியும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் வந்து அனீமியா ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இது நல்லது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எள்ளு சட்னி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். எள்ளு வந்து நல்லா அந்த பொரிஞ்சு வாசம் வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதை வேற ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல வாசம் வரணும், அப்போதான் வந்து சட்னியும் ரொம்ப வாசமா இருக்கும். அப்புறமா அதே எண்ணெய் சட்டியில வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். இதே வந்து கருக விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக அந்த மிளகாய் வந்து உப்பி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய தேங்காயை சேர்த்துடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தேங்காய் பூவாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நான் எள்ளு சேர்த்தல. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து இதில் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பல்லு வந்து பூண்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 5-6 பூண்டு பல்லு கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நீங்க லைட்டா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த எள்ளையும் இதுலயே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த எண்ணெயில படுற மாதிரி லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஆன் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பாத்திரத்துல இருக்கிற ஹீட்லயே அது வந்து நல்லா சேர்ந்துடும். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. லைட்டா கொரப்பா அரைச்சாலே போதும். இந்த சட்னியை நமக்கு தாளிக்கவும் அவசியம் கிடையாதுங்க, அப்படியே வந்து சாப்பிடலாம். இந்த மிக்சி ஜாரை வந்து மூடி ஓபன் பண்றப்ப எனக்கு அவ்வளோ வாசமா இருக்கு. ஸோ சூப்பரான சுவையான எள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா என்ன சட்னி 2வது பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ரெண்டாவது சட்னி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஃபுல்லுமே நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆக்சுவல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இதுவும் வந்து மிளகாயை நீங்கள் கருக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக மிளகாய் வந்து அந்த சூடில் சேர்ந்து உப்பி வரும், கொஞ்சம் அங்கங்கே வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துடலாம் மிளகாயை. இந்த சட்னி செய்யறது அவ்வளோ ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் வந்து நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ தனியாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன்ல, அதுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக வந்து 2 தக்காளியை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம். ஸோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. உப்பு போட்டு வதக்குறப்ப எப்போதுமே நான் சொல்ற மாதிரி சீக்கிரமாக வதங்கிடும். இதை வதக்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய பூண்டை வந்து இதுல சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 50 செகண்ட் நீங்க வந்து வதக்கினாலே போதும். ஸோ இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சோம்னா ரொம்ப காரசாரமான சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது வந்து 2 நாள் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா ரொம்ப சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 3வது சட்னி என்ன பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மூணாவது சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே ரஃபா சாப் பண்ணிட்டாலே போதும். நான் 2 பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லான்னா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதுலேயே வந்து உப்பும் சேர்த்துடுங்க.
உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொட்டை வந்து புளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல, தக்காளி சேர்த்தா வந்து தக்காளி சட்னி மாதிரி ஆயிடும். ஸோ புளிப்புக்காக கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப சூப்பரான ஈஸியான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம்னா இது வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ வந்து அடுத்த சட்னி என்ன பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அடுத்த சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி வந்து ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் அரைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதே அளவுக்கு வந்து தக்காளியும் வச்சுருக்கேன், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பல்லு வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தை தனியாக, தக்காளியை தனியாக, காஞ்ச மிளகாயத்தை தனியாக வதக்குனா அது ஒரு டேஸ்ட்டு, எல்லாத்தையுமே சேர்த்து வதக்குனா அது ஒரு டேஸ்ட்டு. நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்க போகிறேன். எண்ணெய் வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே ஒரேடியாக சேர்த்து வதக்க போகிறேன். இப்படி வதக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மிளகாய் வந்து திப்பி திப்பியாகவே இருக்குங்க. ஸோ அப்போ வந்து அது ஒரு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளையுமே போட்டுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. நீங்கள் எதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வதக்குறப்ப சும்மா ஜஸ்ட் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். மேலேயே உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னியும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி திப்பி திப்பியாகவே அதுலேயே இருக்குது பாருங்கள், அப்படியே மிளகாயெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சுன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். அடுத்தது லாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் பிடிச்ச சட்னி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் சட்னி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து அரைப்பாங்க. தேங்காய் சட்னிலே நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதில் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே சேர்த்து எப்போதுமே சட்னி அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, அதோட டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சம் கொரக்கொரப்போட அரைச்சிக்கோங்க. ஸோ சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஸோ மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறப்போ அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்டான ஈஸியான தேங்காய் சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 5 ஒர்க்கிங் டே சட்னியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.